ஹலோ விவாஸ். பிரபல பழம்பெரும் நடிகையான சௌகா சாணக்கி அவர்களினுடைய மரணம் அப்படிங்கிறது தென்னிந்திய திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் அவங்களுடைய இறுதி சடங்களை பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒன்றாக பார்த்திங்க அப்படின்னா சௌகா சாணக்கி அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் நிறையவே சம்பாதிச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய சொத்து விபரங்கள் அவங்களுடைய இறுதி சடங்கில் அவங்களுடைய அட்வொகேட் தெரிவித்திருக்கார். யார் யாருக்கு என்ன மாதிரியான சொத்து மதிப்புகள் செல்கிறது அப்படிங்கிற மாதிரியான விவரங்களை சொல்லியிருக்காரு. தற்போது இந்த விஷயம் தான் ஹாட் டாப்பிக்காக ட்ரெண்ட் ஆகி இணையத்தில் கலக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சௌகா சாணக்கி அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா திருமணத்திற்கு பிறகு தான் நடிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க நடிக்க ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரீச் கிடைச்சதுனால நிறைய திரைப்படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. அடுக்கடுக்கான திரைப்படங்கள் நடித்ததுனால நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பித்தாங்க. இதன் காரணமாக அவருடைய கணவர் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போகாமல் தன்னுடைய மனைவியினுடைய பணத்திலேயே அவர் ரொம்ப ஆடம்பரமாக வாழ ஆரம்பித்தார். இதன் காரணமாக அவங்களால பார்த்திங்கன்னா நிறைய பணங்கள் சேர்த்து வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்தும் ஆனதாக சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த சொத்து விபரத்தில் பார்க்கும் பொழுது 2 பங்களாக்கள் உள்பட சில மானியங்கள் இருக்கிறதாக அட்வொகேட் சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா சௌகா சாணக்கி அவர்களினுடைய 200 கோடி ரூபாய் சொத்தில் பார்க்கும் பொழுது 2 மகள்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 பங்களாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் மகனுக்கு ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் அட்வொகேட் சொல்லியிருந்தாராம். இதையடுத்து தன்னுடைய சொத்தில் கால் பகுதி தன்னை மாதிரி இருக்கக்கூடிய அந்த அதாவது சினிமா துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்களால வர முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் சேரும்படியாக ஒரு கால்வாசி சொத்தை எழுதியிருக்கிறதாகவும் அதுக்குன்னு ஒரு பங்கு கொடுத்திருக்கிறதாகவும் மீதி பங்கை சரிசமமாக பிரித்து தன்னுடைய 2 மகள்கள் மற்றும் ஒரு மகனுக்கு கொடுத்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே எல்லாருடைய மனசுலையும் ஒரு மிகப்பெரிய அளவில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சௌகா சாணக்கி அவர்களினுடைய மறைவுக்கு முன்னாடியே தன்னுடைய மகள்கள் மகனுக்கு சேர வேண்டியதை கரெக்டாக சரிசமமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மருமகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுடைய சொத்து எங்களுக்கு வேண்டாம், அவங்களுடைய பேரும் புகழும் நீடிச்சிருந்தால் எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறதாகவும் கூறப்பட்டு வருகிறதுங்க.